எடையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பர்களே, இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. இந்த பதிவிலே 2020 சனிப்பெயர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். 12 ராசிகளில் ஒரு சில ராசிகளுக்கு சனிப்பெயர்ச்சியானது சாதகமாக இல்லை. இப்போ இந்த 2.5 வருட காலம் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி, எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுக்கு எளிய விளக்கத்தை தரவிருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி 2020ஆம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடந்த 2.5 வருஷம் தனுசு ராசியில் சனி பகவான் இருந்து தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது ஜென்ம சனியாக, 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து சனி பகவான் நிறைய ஒரு துன்பங்களை கொடுத்திருப்பார். ஜென்மச்சனி காலம் மன உளைச்சல், உடல் ஆரோக்கிய குறைவு, அதே போல் தொட்ட காரியமெல்லாம் தடை. இந்த ஜென்மச்சனி காலம் 2.5 வருஷ காலம் உங்களை சனி அலக்களித்திருந்தாலும் இந்த ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்வது என்பது உங்களுக்கு அவர் பாத சனியாக செல்கிறார். அதாவது 7.5 சனியில் கடைசி 2.5 வருட காலம் உங்களுக்கு சனி பகவான் இருக்க போகிறார். பாத சனியாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி மகரத்தில் இருக்க போகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக வருவது என்பது உங்கள் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக வேணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்கள், அதேமாதிரி குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், இந்த குடும்பத்தில் சில கசப்புகள், இதெல்லாம் சனி ஏற்படுத்தக்கூடிய காலம் பாத சனியாக. அப்போ இந்த காலகட்டத்தில் 2.5 வருஷ காலம் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்திக்கிறணும். அதே போல் வாக்குஸ்தானம். அப்போ வாக்குஸ்தானம் என்பது நீங்கள் பேசுகிற பேச்சினால உங்களுக்கு சில பிரச்சனைகளை இந்த கடைசி 2.5 வருஷம் 7.5 சனி கொடுக்கக்கூடிய காலம். அப்போ கவனமாக யார்கிட்டையும் வார்த்தைகளை கையாளணும். வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றி, அதை வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கூடாது. சில உங்கள் வாக்குனால் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த ஸ்தானம் தனுசுக்கு 2ஆம் இடத்தில் சனி பாத சனியாக வருவது. பிறகு இந்த சனி பாத சனியாக 2.5 வருட காலம் உங்களுக்கு இருப்பது தனஸ்தானம் கூட. அப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை தாமதம் வரும். கொடுத்து ஏமாறக்கூடிய காலம் கொஞ்சம். அதேமாதிரி வாங்கி கடன்கள் உருவாக்கக்கூடிய காலம். அப்போ இந்த 2.5 வருஷ காலம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கடைசி 2.5 வருஷம் பாத சனியாக சனி இருந்து 7.5 சனி முடியக்கூடிய 2.5 வருடம் இந்த வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷம் கடந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இந்த 2.5 வருட காலம் நீங்கள் கவனமாக இறை வழிபாடுகளை கரெக்டாக செய்துட்டு வாங்க. இறை வழிபாடுகள் என்பது சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், அல்லது குச்சலூர் சனீஸ்வரன் கோயில், அல்லது திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோயில். இந்த 3 இடங்களில் முக்கிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களில் இதில் ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த இடத்துல போய் சனி பகவானுக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு வழிபாடு, அவரை சரணாகதி செய்யக்கூடிய வழிபாடு, இதை செய்யிட்டு வர்றப்ப உங்களுக்கு இந்த 2.5 வருட காலம் சனியுடைய தாக்கங்கள் பெருசாக குறையும். அதே போல் சனி பகவானுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா, பைரவரை வழிபாடு செய்கிறது சனி பகவானுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பைரவரை தொடர்ந்து சனிக்கிழமை காலங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்வது சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுபோல் கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இயன்ற அளவுக்கு முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அதே போல் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள், தானங்கள் நிறைய செய்யுங்க. இது சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். காக்கைக்கு உணவு வச்சுட்டு வாங்க, இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த காக்கைக்கு உணவு வைப்பது என்பது தொடர்ந்து ஒரு ரொட்டீனாக செய்யுங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு குருணை அரிசி குருணை எடுத்து கைப்பிடி அளவுக்கு உங்கள் தலையை 3 முறை சுற்றி அதை அரச மரத்துக்கு அடியில் போய் அந்த மரத்துக்கு அடியில் அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா அது எறும்புகளுக்கு உணவாகும். அப்போ சனியுடைய தாக்கம் உங்களுக்கு மிக எளிமையாக உங்களுக்கு குறைஞ்சி நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி கோயில்களுக்கு போக முடியாதவர்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை, இந்த மாதிரி வழிமுறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம். ஸோ இந்த தனுசு ராசிக்கு இந்த 2.5 வருடம் உங்களுக்கு 7.5 சனி இருக்கக்கூடிய காலம்.
அடுத்து மகர ராசிக்கு சனி பகவான் வந்து ஜென்மச்சனியாக வருகிறார். கடந்த 2 வருஷம் உங்களுக்கு விரய சனியாக சனி பகவான் 7 சனி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. மகர ராசி அன்பர்களுக்கு 2 வருடம் விரய சனி, நிறைய விரயங்களை கொடுத்திருப்பார், நிம்மதியை கெடுத்திருப்பார், நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. ஏன்னா 12ஆம் இடம் வந்து அயன சயன ஸ்தானம், தூக்கம் இருந்திருக்காது, நிறைய போராடி இருப்பீங்க 2 வருஷ காலம். அப்போ உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய சம்பந்தமான வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் கொடுத்திருப்பார். 12 சனி வர காலம் வந்து வைத்திய செலவுகள் நிறைய வரும். அப்போ இந்த விரயங்கள் கட்டுப்பட்டு இப்போ ஜென்மச்சனியாக சனி வர்றாரு. அப்போ அணி உங்கள் ராசிக்கே வராருங்க. அப்போ மகர ராசிக்கு அணி வந்து ராசி அதிபதி ராசிக்கே வர்றாரு என்பது ஒரு நல்ல விஷயம்தான். எப்பவுமே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து 7 சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது என்று சொல்வார்கள். அந்த சனி பகவான் ராசி அதிபதிங்கிறனால உங்களுக்கு பெரிய துன்பங்கள் இருக்காது. இருந்தாலும் ஜென்மச்சனி காலம் என்பது 7 சனியில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலம். அப்போ இந்த ஜென்மச்சனி சனி வர 2 வருட காலம், அடுத்து 2 வருஷம் உங்களுக்கு பாத சனி. அப்போ இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு 7 சனி இருக்கிறதுனால நீங்கள் நான் மேற்கு சொன்ன இறை வழிபாடுகளை முறையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சனியுடைய தாக்கத்திலிருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அப்போ இந்த ஜென்மச்சனியை அழகாக கடந்து போயிடலாம். அடுத்த 2 வருஷம் பாத சனியும் உங்களுக்கு அழகாக கடந்து போயிடலாம். அப்போ வந்து 7 சனியுடைய தாக்கத்தில் இன்னும் 5 வருஷ காலம் நீங்கள் இருக்க வேண்டிய காலம் என்பதால் முறையான வழிபாடுகளை கரெக்டாக செஞ்சு இந்த சனியுடைய தாக்கத்தை குறைச்சிக்கோங்க மகர ராசி அன்பர்கள். அடுத்து கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு 7 சனி ஆரம்பிக்க போகிறதுங்க. சனி பகவான் வந்து மகர ராசியில் வந்து பிரவேசிக்கிறதுனால கும்பராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் 7 சனி தொடங்க போகிற காலம். அப்போ முதல் 2 வருஷம் உங்களுக்கு விரய சனியாக சனி பகவான் இருக்க போகிறார். இந்த 2 வருட காலம் விரய சனி என்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் விரயங்களையும், அதே போல் அயன சயனம் என்பதால் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போகிறதும், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதும், வைத்திய செலவுகளுக்கு கட்டுப்படுறதும், அதே மாதிரி மருத்துவ செலவுகளால் ஒரு உடல் ஆரோக்கியம் கெடுறதும், இதெல்லாம் உங்களுக்கு இந்த விரய சனி காலத்தில் இருக்கும். அப்போ வந்து 7 சனி தொடங்குறதுனால இந்த 7 சனி இன்னும் 7.5 வருடம் நீங்கள் சனியை கடந்து போக வேண்டியிருக்கனால, அதே போல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் ராசி அதிபதி சனி என்பதனால் பெரிய தாக்கம் இருக்காது. இருந்தாலும் இந்த 7 சனியுடைய தன்மைகளுக்கு உண்டானபடி பலன்கள் இருக்கும். அப்போ இந்த 7 சனிக்குள்ள காலங்களில் நான் சொன்ன இறை வழிபாடுகளை முறையாக செய்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் நல்ல ரிலீஃப் அடையலாம். பொதுவாக மகரம் கும்பம் சனியுடைய வீடுகள் என்பதனால் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு மட்டும் 7 சனி அஷ்டம சனி இதெல்லாம் பெரிய தாக்கத்தை கொடுக்காது அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வழிபாடுகளை முறையாக செய்கிறப்ப அதில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் ரிலீஃப் அடையலாம். அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சனி பயிற்சியானது மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதாவது அஷ்டம சனியாக வரப்போகிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று சொல்வார்கள். அப்போ அஷ்டம சனி காலம் 2.5 வருட காலம் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதாவது 7.5 வருஷம் 7 சனி கொடுக்கக்கூடிய அந்த பலனை 2.5 வருஷத்தில் சனி கொடுத்துட்டு போவார். அதான் அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது. இந்த அஷ்டம சனியில் ரொம்ப ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய அடி. அதுலேயும் அப்படி தான் மன உளைச்சல், ஆரோக்கியம், பொருளாதார பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத அவமானங்கள், மன உளைச்சல் இதெல்லாம் அஷ்டமச்சனி காலங்களில் சனியுடைய தாக்கம் இருக்கும். அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி காலம் என்பதால் 2.5 ஆண்டுகள் சனியுடைய அந்த வழிபாடுகளை முறையாக செய்து சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அதுபோக சனி பகவான் வந்து கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மகரத்தில் பிரவேசித்ததினால் அது 7வது சனி வீடு என்பது கண்டச்சனியாக சனி பகவான் வந்து கடகராசி அன்பர்களுக்கு வருகிறார். அப்போ 7 சனி வர்ற காலம் அது கண்டக சனி. அப்போ சனி 7 இருக்கிற காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர் விபத்து கண்டங்கள் பிரச்சனைகள். அதே மாதிரி 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அந்த 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்து மனைவி கூட சில கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி மனைவியினால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடியது, அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலம். இதெல்லாம் இந்த கண்டசனி நடக்கக்கூடிய காலம். அப்போ கடகராசி அன்பர்களும் இந்த 2.5 வருஷ காலம் மிகவும் கவனமாக பரிகாரங்களை செய்து, முறையான இறை வழிபாடு தான் பரிகாரங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய அதிலிருந்து தாக்கத்திலிருந்து குறையலாம். அதன் பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது அது அர்த்தாட்டம அதாவது 4ஆம் இடம் என்பது அர்த்தாட்டம சனி. அப்போ 4இல் சனி வர்ற காலம் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். அது இடம், நிலம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அது தாயாருடைய ஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்துக்கு சனி வர்றது அர்த்தாட்டம சனி. ஆரோக்கியத்தை மிகவும் பாதிப்பார். கவனமாக உணவு பழக்கங்களில் கவனமாக இருங்க.
அதே மாதிரி தாயாருக்கு சில வைத்திய செலவுகள் தொந்தரவுகள் வரும். தாயாரை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய இடம், நிலம், வீடு, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இடம், நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பத்திரங்கள், டாக்குமெண்ட் முறையாக வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாமே துளாராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சனி வருவது, அர்த்தாட்டம சனியாக இருப்பது என்பது கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்தலுக்காக சொல்வதல்ல. நான் சொன்ன இந்த ராசி அன்பர்கள் எல்லாம், அதாவது தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, பிறகு மிதுன ராசி, கடக ராசி, துலா ராசி, இவர்களுக்கெல்லாம் சனி இந்த ஆண்டு வரக்கூடிய இடம் சாதகமாக இல்லை என்பதுதான் அறிவுறுத்தல். ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டி தான், ஒரு அறிவுறுத்தல் தான். அப்போ இந்த காலங்களை முறையாக எப்படி இருக்கணும் என்பதை கவனமாக பார்த்துக்கணும். இந்த பலன்கள் கூட அவரவர் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு அடிப்படையில் தான் இந்த பலன்கள் சரியாவோ அல்லது கூட குறையாவோ இருக்கும். தசா புத்தி நல்லா இருக்கிறவங்க இந்த பலன்களை பற்றி, கோச்சாரத்தை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை. கோச்சாரம், திசைநாதனை மீறி கோச்சாரம் ஒன்றும் செய்யாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ திசைநாதன் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்தால் கோச்சாரத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ தசா புத்தி சரியில்லாத ஜாதகங்களாக இருக்கிற பட்சத்தில் கோச்சாரமும் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால நான் சொன்ன ராசி அன்பர்கள் எல்லாம் மிகவும் கவனமாக தக்க ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான தசாபதிகளுக்குண்டான வழிபாடுகளையும் கோச்சாரத்துக்குண்டான வழிபாடுகளையும் முறையாக செய்து இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். பிறந்த காலத்தில் சனி பலமாக இருப்பவர்கள், சனி நன்றாக இருப்பவர்கள், சனி யோகாதிபதியாக இருப்பவர்கள் இதை பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. சனி நன்றாக இல்லாத ஜாதகங்களுக்கு, அதே போல் 6 கூடியவன் 8 கூடியவன் தசை நடக்கக்கூடிய ஜாதகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த கோச்சாரத்தை கையாள வேண்டும் என்று உங்களை நான் அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எனவே நான் சொன்ன மாதிரி இறை வழிபாடுகள், சனியுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, அதுபோக காக்கைக்கு அன்றாடம் உணவு வைப்பது, அரிசி குருணை தலை சுற்றி அரச மரத்தில் அடியில் போடுவது, எறும்புகளுக்கு உணவாக போடுவது, அதே போல் பைரவர் வழிபாடு, இதெல்லாமே ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாமே சனியுடைய தாக்கத்தை பெரிய உங்களுக்கு நல்ல ரிலீவ் பண்ண வைக்கும். இதை முறையாக செய்யுங்க. எளிமையான பரிகாரங்கள். இந்த சனிப்பயிற்சியை இந்த வழிபாடுகளோடு உங்களுக்கு வெற்றியுடைய பயிற்சியாக மாற்றிக்கொள்ளுமாறு நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.